யாழினியோ அர்ஜுனை பார்த்து, என்ன பாஸ் இதெல்லாம்? நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். இனிமே இந்த ஏரியா பசங்க உன்ன ஒரு மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீ வேணா நாளைக்கு ரோட்ல நடந்து பாரு. என்ன பாஸ் சொல்றீங்க? நிஜமா தாண்டி? சரிங்க பாஸ். அப்போ நான் வரட்டுமாடி என் செல்ல பொண்டாட்டி என்று அவள் கன்னத்தை தட்டிவிட்டு அங்கிருந்து காரை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக ஆபீஸிற்கு புறப்பட்டு சென்றான். அவன் தெருமுனை சென்று மறையும் வரை அங்கேயே நின்று பார்த்திருந்த யாழினி பின்பு வீட்டுக்குள் நுழைந்து தனது ஆடைகளையும் நகைகளையும் மாற்றிவிட்டு கட்டிலில் போத்தென்று விழுந்து விட்டாள். அவளுக்கும் கொஞ்சம் அலுப்பாக இருப்பது போலத்தான் இருந்தது. அன்று மாலையே அர்ஜுன் ஆபீஸில் இருந்து நேராக யாழினியின் வீட்டிற்கு தான் வந்தான். அவனை பார்த்த கமலாவிற்கு எரிச்சலாக வந்தது. இவர் எதுக்குதான் சும்மா சும்மா இங்க வருவாரோ தெரியல என்று மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருந்தவள் அவன் உள்ளே நுழைந்த உடனேவே, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி எதுக்கு இப்படி சும்மா சும்மா வரீங்க? எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு மண்டையில உரைக்காதா? என் பொண்டாட்டிய நான் எப்ப வேணாலும் பார்க்க வருவேன். என்ன கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கே கிடையாது என்றவன் அதற்கு மேல் அவருக்கு மரியாதை கொடுக்காமல் நேராக யாழினியின் அறைக்குள் செல்ல அவளோ அங்கிருந்த கட்டிலில் படுத்து இன்பமாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அதை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எப்படி நிம்மதியா தூங்க முடியுது உனக்கு? மவளை இருடி, உன் தூக்கத்தை கெடுக்கிறேன் என்று நினைத்தவன் மெதுவாக கதவை லாக் செய்துவிட்டு அவள் அருகே சென்று படுத்துக்கொண்டு அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அவனுடைய அணைப்பு அவளுக்கு ஒரு அமைதியான உறக்கத்தை கொடுக்க மீண்டும் மீண்டும் அவனோடு இறுக்கமாக ஒன்றியவளை சிரிப்போடு அணைத்துக் கொண்டவன் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து அவள் நெற்றியில் முத்தம் வைத்தான். அதில் லேசாக சினுங்கியவள் அப்பொழுதும் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கவில்லை. இவளை என்னதான் பண்றது? இங்க ஒரு மனுஷன் இவ்வளவு நெருக்கமா படுத்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கான், கொஞ்சம் கூட ஃபீல் இல்லாம தூங்கிட்டு இருக்காளே. என் பொறுமைக்கும் ஒரு அளவுதான் இருக்குது என்று நினைத்தவன் அதற்கு மேல் பொறுமை காக்க முடியாமல் அவள் இதழ்களை சரியெடுத்து விட்டான். திடீரென்று நடந்த இந்த நிகழ்வில் யாழினி தூக்கம் மொத்தமாய் பறிபோனது. அதிர்ச்சியில் கண்களை விரித்து பார்க்க அர்ஜுனோ அவள் கண்களையே பார்த்து கொண்டே அவள் இதழினை கொய்து கொண்டிருந்தான். ஒரு நிமிடம் அங்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் அவன் கண்களையே ஆச்சரியமாக விரித்து பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அவன் கண்களில் தெரிந்த மோகமும் காதலும் ஒரு விதமான கூச்சத்தையும் தயக்கத்தையும் கொடுக்க அவனை தன்னிடமிருந்து பிரிப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்தும் பலன் என்னவோ பூஜ்ஜியம்தான். அதற்கு மேல் அவனை தன்னிடமிருந்து பிரிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டவள் மெதுவாக கண்களை மூடிக்கொள்ள அவளுடைய கைகளோ தானாகவே அவன் சட்டை காலரை ஈர்க்கமாக பற்றியது. அதில் அவன் இதழுடன் ஒரு கர்வ வெற்றி புன்னகை வந்தது. தன்னவள் தன் முத்தத்திற்கு இப்படி மயங்குகிறாள் என்று வந்த கர்வமோ என்னவோ தெரியவில்லை. அதற்கு பிறகு அவள் உயிரை மொத்தமாக உறிஞ்சி எடுப்பது போல எடுத்தவன் அவளிடமிருந்து பிரிந்ததும் அவளோ கண்களை மூடி இறுக்கமான ஒரு மோன நிலையில் தவித்துக் கொண்டிருந்தாள். அதை ரசித்து பார்த்தவன் பின்பு அவள் கன்னத்தை பிடித்து தட்டி, யாழி எழுந்திருடி என்றதும் தான் இந்த உலகத்திற்கே வந்தவள் அவன் கண்களை நேருக்கு நேராய் சந்திக்க முடியாமல் கூச்சத்தில் தடுமாறிக் கொண்டிருந்தாள். தன் கைகளை எடுத்து முகத்தினை மூடிக்கொள்ள அதை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. ஏய், என்னடி பண்ற? ஏதோ அந்த காலத்து ஹீரோயின் எல்லாம் பண்ற மாதிரி 2 கையும் எடுத்து முகத்தை மூடிக்கிட்டு என்ன வெக்கப்படுறியா என்று கேட்க பட்டென்று எழுந்து அமர்ந்தவள் அவனை பிடித்து தள்ளிவிட்டு, சி போங்க பாஸ், ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம். உங்களுக்கு எவ்வளவு ஒரு தைரியம்? வீட்டுக்கு வந்து கதவை லாக் பண்ணிட்டு இப்படி எல்லாம் பண்றீங்க? வெளியில அம்மா அப்பா எல்லாம் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? இங்க பார், எனக்கு மத்தவங்க என்ன நினைப்பாங்கறத பத்தி எல்லாம் கவலை கிடையாது. நான் வர்றது என் பொண்டாட்டிய பாக்குறதுக்கும் அவ கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கும் தான். நீ சொன்ன மாதிரி நான் என்னோட லிமிட்குள்ள நிக்கிறேன்ல, அப்போ என்னோட இந்த சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு நீ எந்த தடையும் போடக்கூடாது. அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் எனக்கு பிடிக்காது என்று கூறியவன் கட்டிலில் இருந்து வேகமாக எழுந்து, சரி சீக்கிரமா கிளம்பு, நம்ம 2 பேரும் வெளியில போகணும். எங்க பாஸ், உனக்கு முகூர்த்தத்துக்கு சாரி எடுக்க வேண்டாமா? எனக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். அப்புறம் உன் தம்பிக்கு அப்பா அம்மாக்கு, சிவாக்கு அவங்க அப்பா அம்மாக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். எல்லாரையும் நம்ம கூட்டிட்டு போக போறோமா பாஸ்? அப்படியெல்லாம் இல்லையா நீ, நீயும் நானும் இங்க இருந்து கிளம்பி போக போறோம். சிவா நேரா கடைக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டான். அவன் அம்மாவுக்கும் அப்பாக்கும் அவனை செலக்ட் பண்றனும் சொல்லிட்டான். உங்களுக்கெல்லாம் நீ செலக்ட் பண்ணிடு, உனக்கு எனக்கு மட்டும் நான் செலக்ட் பண்றேன் என்று கூற, ஓகே பாஸ், ஒரு 10 மினிட்ஸ், தாராளமா 20 மினிட்ஸ் கூட எடுத்துக்கோ. அப்புறம் யாழினி, இன்னைக்கு சாரி கட்டிட்டு வாடி. ஏன் பாஸ், நான் எப்பவும் சுடிதார் தானே போட்டுட்டு வருவேன். நான் சொல்றது சேடி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ சாரி கட்டிட்டு வா. அதுவும் நான் எடுத்து கொடுத்த சாரியா இருக்கணும்.
அதெல்லாம் பார்ட்டிக்கு கட்டிட்டு போற மாதிரி இருக்குமே பாஸ். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அதுலயே ஒரு நல்ல சாரியா சூஸ் பண்ணி கட்டிக்கிட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன் என்றவன் அவள் கன்னத்தை தட்டிவிட்டு எழுந்து வேகமாக வெளியே சென்று சோஃபாவில் அமர, யாழினியின் அப்பாவோ, என்ன மாப்ள, யாழினிய எழுப்பிட்டீங்களா? எழுப்பியாச்சு சார். 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எப்படி தூங்குறா, அதான் போய் அவளை தட்டி எழுப்பிட்டு வர. ஐயோ, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிற மாப்ள. யாழினி பகல் எல்லாம் அந்த மாதிரி படுக்கிற ஆளே கிடையாது. அப்படியா? அப்ப ஏன் இன்னைக்கு இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கா? ஆமா, யாழினியோட அம்மா எங்க போனாங்க? அவ கிளம்பி எங்கேயோ வெளியே போயிட்டா மாப்ள. அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருப்பா. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு எதுவும் புரியலையே. இன்னும் இங்க பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கா? மாப்ள, கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். அதுக்கு எனக்கு இப்போதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும் மாப்ள. நம்ம வெளியில போய் பேசலாமா? ஏன், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதா என்ன? ஆமா மாப்ள. சரி, அப்ப நம்ம கார்ல போய் பேசலாமா? ரொம்ப நல்லது மாப்ள. சரி வாங்க என்று அவரை அழைத்து கொண்டு சென்று காரில் அமர்ந்தவன் அவரையும் அமர வைத்து கதவை சாத்திவிட்டு பிறகு அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க அவர் மௌனமாகவே இருந்தார். இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே அமைதியா இருக்க போறீங்க? என்ன விஷயம் சொல்லணுமோ அதை சட்டுன்னு சொல்லுங்க. உங்களுக்கும் எங்க கல்யாண விஷயத்துல ஏதாவது டிமாண்ட் இருக்கா என்ன என்றதும் அவருக்கு தூக்கி வாரி போட்டது. ஐயோ, என்ன மாப்ள நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பொண்ணுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகிறதுல முதல்ல சந்தோஷப்படுறது நான் தான். இதுல உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணி நான் என்னத்தை சாதிக்க போறேன்? சரி ஓகே, என்ன விஷயமோ அத டைரக்டா சொல்லுங்க. எனக்கு சுத்தி வளைச்சு பேசுறது சுத்தமா பிடிக்காது. சரிங்க மாப்ள, எனக்கு தெரிஞ்சு கமலாவும் நீங்களும் அன்னைக்கு வெளியில போய் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. ஒருவேளை இப்போ நீங்க கேட்ட மாதிரி உங்ககிட்ட ஏதாவது டிமாண்ட் வச்சிருக்காளா என்றதும் ஒரு நிமிடம் யோசித்தவன் ஆமாம் என்றான். ஓ, அதனாலதான் அவ இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாளா என்று அதிர்ச்சியாக கேட்க, ஆமா, ஆனா அது நடந்து முடிஞ்ச விஷயம். இப்போ அத பத்தி பேசி என்ன ஆக போகுது? இல்ல மாப்ள, அது என்ன விஷயம்னு எனக்கு தெரிஞ்சாகணும். தயவு செஞ்சு எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க என்று கேட்க அவனும் வேறு வழி இல்லாமல் அன்று தானும் யாழினி அம்மாவும் பேசிய மொத்தத்தையும் சொன்னான். அதை கேட்டவருக்கு நெஞ்செல்லாம் வெடிப்பது போலத்தான் இருந்தது. அட கடவுளே, அவ இவ்ளோ கேவலமானவளா? என் பொண்ண காசை வாங்கிட்டு விக்கிற மாதிரி பேசியிருக்கா. இவ்ளோ கேவலமான பொம்பளையா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே. இதுவே யாழினி இவ பெத்த பொண்ணா இருந்தா இப்படி பேசி இருப்பாளா என்றதும் அர்ஜுனுக்கு தூக்கி வாரி போட்டது. பட்டென்று அவர் முகத்தை திரும்பி பார்த்தவன், கமகை, இப்போ என்ன சொன்னீங்க நீங்க? திருப்பி சொல்லுங்க என்று அதிர்ச்சியாக கேட்க, மாப்ள, இத பத்தி பேசுறதுக்காக தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா உங்களுக்கும் யாழினிக்கும் கல்யாணம் ஆக போகுது. உங்க 2 பேருக்குள்ள எந்தவித ஒளியும் மறைவும் இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த விஷயம் யாழினிக்கு கூட தெரியாது மாப்ள. என்னைக்குமே அவளுக்கு அது தெரியவும் கூடாது. அதே நேரம் அவளை கட்டிக்க போற உங்களுக்கு இத பத்தி தெரியணும்னு நான் ஆசைப்படுறேன். யாழினியோட அம்மா இந்த கமலா கிடையாது என்றதும் அர்ஜுனுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக இருந்தது. என்ன சொல்றீங்க சார் நீங்க? உண்மையதான் சொல்ற மாப்ள. யாழினியோட அம்மா இந்த கமலா கிடையாது. யாழினிக்கு அம்மா கீதா. கீதாவா? அவங்க எங்க இருக்காங்க? அவ இறந்து போயிட்டா சார். அதுக்கப்புறம் குழந்தைய வச்சுட்டு நான் தனியா கஷ்டப்படுறேன்னு சொந்தக்காரவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு 2ஆவதா கல்யாணம் பண்ணி வச்சதுதான் இந்த கமலா. ஆனா என் வாழ்க்கையில அவ வந்ததுல இருந்து ரொம்ப நல்ல மாதிரியா தான் நடந்துகிட்டா. யாழினிய அவ பெத்த குழந்தை மாதிரி பாசமா பாத்துக்கிட்டா. இன்னும் சொல்ல போனா உங்க 2 பேரோட விஷயம் வெளியில தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் யாழினிய உயிருக்கு உயிராதான் பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா இப்ப கொஞ்ச நாளா அவளோட நடவடிக்கைகள் எல்லாம் வித்தியாசமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுக்க முடிஞ்சது அவ இத்தனை நாளா நடிச்சிட்டு இருந்திருக்கான்னு. யாழினிய நல்லா படிக்க வச்சு அவளை ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பி அது மூலியமா இந்த குடும்பத்தை தாட்டணும். மித்ரனை நல்லபடியா படிக்க வச்சு அவனை கரை சேர்க்கணும்னு திட்டம் போட்டு வச்சிருந்திருக்கா. அது வரைக்கும் யாழினிக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு யோசிச்சிருக்கா. இது தெரியாம நாங்க எல்லாருமே அவளோட நடிப்பு தெரியாம ஏமாந்துகிட்டு இருந்திருக்கிறோம். ஆனா என் பொண்ணு யாழினி பாவம் மாப்ள.
இன்ன வரைக்கும் இவ தான் தன்னை பெத்த அம்மான்னு நினைச்சுக்கிட்டு நம்பிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நிச்சயமா துடிச்சு போயிடுவா. அதனால இந்த விஷயத்தை எந்த காலத்திலயும் தயவு செஞ்சு நீங்க அவகிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இது எனக்காக நீங்க செய்யற உதவியா இருக்கட்டும். உங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுனாலதான் இப்பவே நான் சொல்றேன். இல்லனா அத கூட நான் உங்ககிட்ட சொல்லி இருக்க மாட்டேன். ஓ மை காட், இவ்ளோ பெரிய விஷயத்த எதுக்கு நீங்க இத்தனை நாளா யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சு வச்சீங்க? அதுவும் இல்லாம யாழினி கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதுக்கு காரணமும் கமலா தான். யாழினிக்கு அவ அம்மா இல்லைன்னு தெரிஞ்சா அவளோட பாசம் என்கிட்ட இருந்து குறைஞ்சு போயிடும். அவளை எப்பவும் நான் பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உண்மை அவளுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி ராத்திரி அன்னைக்கே என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா. அதனாலதான் இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்லல. எனக்கும் கமலாவுக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம் இப்போ 3வதா உங்க ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு என்றதும் யாழினியை நினைத்தவனுக்கு மனமெல்லாம் ரணமானது. பெத்த தாய் இல்லாமல் இருப்பவரை தன் தாய் என நினைத்து கொண்டு அவள் இத்தனை காலம் ஏமாந்து வாழ்ந்துள்ளாள் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுதே வேதனையாக இருந்தது. அவனுக்கு திருமணத்திற்கு பிறகு அவளை எந்தவித கவலையும் இல்லாமல் ஒரு மகாராணி போல பார்த்து கொள்ள வேண்டும் என்று மனதுக்குள்ளேயே நினைத்து கொண்டான். அவளுக்கு திகட்ட திகட்ட தன் காதலையும் அன்பையும் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்றும், இனி அவள் வாழ்க்கையில் யாரும் பொய்யாக இருக்கக்கூடாது என்றும் அந்த நிமிடம் தீர்மானமாக முடிவெடுத்துக் கொண்டான். இனி யாழினி வாழ்க்கையில் தான் ஒருவன் மட்டுமே உள்ளதாகவும் அவன் மட்டுமே அவளுக்கு உண்மையாக இருப்பதாகவும் மனதளவில் முடிவெடுத்துக் கொண்டவன் அதற்கு பிறகு எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, மாப்ள, நான் கமலாவை பத்தி இவ்வளவு தூரம் சொன்னேன்றதுக்காக நீங்க என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. யாழினிக்கு என்னைக்குமே அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வர நான் விட்டுருக்க மாட்டேன். என்னதான் யாழினி கமலாவோட பொண்ணா இல்லாட்டினாலும் அவ இத்தனை நாள் பாத்துக்கிட்ட பாசத்தை பார்த்து நானும் ஏமாந்துகிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் கமலாவால என் பொண்ணை எதுவுமே பேச முடியாது. இப்ப கூட இந்த கல்யாணத்துக்கு நானும் தான் அவளை மிரட்டி சம்மதிக்க வச்சிருக்கேன். என்னன்னா, ஒழுங்கு மரியாதையா எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணத்துல முன்னாடி நின்னு என் பொண்ணை கட்டி கொடுத்தினா உன் கூட சேர்ந்து வாழ்வேன். இல்லனா இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்கேன். அதனாலதான் அவளும் வேற வழி இல்லாம எல்லாத்துக்கும் பல்ல கடிச்சிட்டு வந்து முன்னாடி நிக்கிறா. ஆனா இன்னொரு விஷயம் மாப்ள, தயவு செஞ்சு நீங்க எனக்கும் கமலாவுக்கும் பிறந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக மித்ரனை வெறுத்துறாதீங்க. ஏன்னா அவன் யாழினி மேல உயிரையே வச்சிருக்கான். அவனுக்கு எல்லாமே அவனுடைய அக்கா தான். அவ சொல்ற பேச்சுக்கு மறு பேச்சு பேசவே மாட்டான். எத்தனையோ நாள் கமலா கிட்ட கூட யாழினிக்காக சண்டை போட்டிருக்கான்னா பாத்துக்கோங்களேன். யா ஐ நோ, எனக்கு தெரியும் மித்ரனை பத்தி. சரி, நீங்க இப்ப என்கிட்ட சொன்ன விஷயம் இனிமே யாழினிக்கும் மித்ரனுக்கும் தெரியவே கூடாது. அவங்க இப்ப இருக்கிற மாதிரியே எப்பவும் கூட பிறந்த அக்கா தம்பியாவே நினைச்சு வாழ்ந்துட்டு போகட்டும். இந்த விஷயம் இனிமேலும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. என்கிட்ட சொன்னதோட இந்த விஷயத்த நீங்க மறந்துடுங்க என்று கூறியவன், சரி அவ்வளவுதானே, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஏதாவது இருக்கா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் மாப்ள. சொல்லுங்க, என்ன விஷயம்? யாழினி சின்ன பிள்ளையில இருந்தே கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சு வளர்ந்துருக்கிறா. அதனால உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க அவளை ரொம்பவே சந்தோஷமா பாத்துக்கோங்க. தயவு செஞ்சு உங்களால அவளுக்கு ஒரு சின்ன கஷ்டமும் வந்துடக்கூடாது. அவளால அதை ஜீர்ணிச்சுக்கவே முடியாது. என் பொண்ணை கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோங்க மாப்ள. இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்ல சார். நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே யாழினி என்னோட பொறுப்பு. ஏன்னா அவ என்னோட பொண்டாட்டி. எனக்கு என்ன மரியாதை கிடைக்குதோ இந்த சொசைட்டில அதுதான் யாழினிக்கும் கிடைக்கும். அதுவும் இல்லாம அவ மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது சின்னதா ஒரு சொல்ல அளவுல கூட அவளை நான் கஷ்டப்படுத்திட மாட்டேன். நீங்க என்ன முழுசா நம்பலாம் என்று கூறிவிட்டு பிறகு வண்டியிலிருந்து இறங்க சென்றவன், நான் இப்போ அவளை கூட்டிட்டு கடைக்கு போறேன். உங்க வைஃப் வந்தாங்கன்னா சொல்லிடுங்க என்றதும் அவனை அதிர்ச்சியாக பார்த்தவர், என்ன மாப்ள, என்ன யாழினியோட அம்மான்னு சொல்லாம உங்களோட மனைவின்னு சொன்னேன்னு அதிர்ச்சி ஆகுறீங்களா? இனிமே யாழினிக்கு அம்மாவா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது என்று கூறியவன் காரில் இருந்து இறங்கி சென்று விட, அதே நேரம் யாழினியின் அப்பாவிற்கு மனமெல்லாம் பாரமானது. இருந்தாலும் அர்ஜுனிடம் அனைத்து விஷயங்களையும் கூறிவிட்டோம் என்ற திருப்தியுடனேயே காரை விட்டு இறங்கி வெளியே வர,
அப்பொழுது யாழினி தயாராகி வெளியே வந்தவள் அங்கு ஹாலில் அர்ஜுன் நின்று கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு, பாஸ் நான் ரெடி, கிளம்பலாமா? போலாம் பாஸ். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போலாமா? போற வழியில குடிச்சுக்கலாம் யாழினி என்று பேசிக் கொண்டிருக்க அப்பொழுதுதான் மித்ரனும் வீட்டிற்குள் நுழைந்தான். உள்ளே வந்தவுடனேயே, மாமா எப்ப வந்தீங்க, எப்படி இருக்கீங்க மாமா? நான் நல்லா இருக்கேன் மித்ரா, இப்பதான் வந்தேன். கல்யாணத்துக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, அதான் யாழினியை கூட்டிட்டு போலாம்னு வந்தேன். அப்படியா, சரிங்க மாமா, போயிட்டு வாங்க. அக்கா ஜாலியா போயிட்டு வா என்றதும் அர்ஜுன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை. மித்ரா நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பி வா, நம்ம எல்லாரும் ஒன்னாவே போயிட்டு வரலாம். ஐயோ நான் எதுக்கு மாமா, நீங்க அக்காவை கூட்டிட்டு போங்க. நான் சொல்றத மட்டும் செய் மித்ரா, நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நாங்க கார்ல வெயிட் பண்றோம். சரிங்க மாமா என்று வேகமாக ஓடியவன் அவன் கூறியது போலவே 5 நிமிடத்தில் தயாராகி வெளியே வர யாழினியை அழைத்து கொண்டு சென்று காரில் அமர வைத்து விட்டு மித்ரனின் வரவுக்காக காத்திருந்தான். அவன் வந்தவுடன் அவனையும் அழைத்து கொண்டு சென்றவன் நேராக ஒரு காஃபி ஷாப்பிற்குள் வண்டியை நிறுத்த அதை பார்த்த மித்ரனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு காஃபி குடிப்பதற்கு இவ்வளவு பெரிய இடத்திற்கு வருவார்களா? இந்த மாதிரி இடத்தையெல்லாம் அவன் பார்த்ததே கிடையாது. இப்போது முதல் முறையாக அங்கு செல்கிறான். அதில் கொஞ்சம் எக்ஸைட்மெண்டாக இருந்தவன் யாழினியை பார்த்து, அக்கா மாமா காஃபி குடிக்கிறதுக்கு கூட இவ்ளோ பெரிய கடைக்கு தான் வருவாங்களா? ஆமாண்டா, மாமா பிசினஸ் பண்றாங்க இல்லையா, சோ அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி தான் வருவாங்க. இல்லனா அதையும் இந்த பத்திரிக்கைக்காரவங்க எழுதி போட்டு ஏதாவது பிரச்சனையை பண்ணுவாங்க. புரியுதுக்கா என்று கூறிவிட்டு பின்பு உள்ளே செல்ல மூவருக்குமான காஃபியை ஆர்டர் செய்தான். சிறிது நேரத்தில் காஃபி வரவும் மித்ரனுக்கு அந்த காஃபி மிகவும் பிடித்துவிட்டது. வீட்டில் போடும் காஃபியை விட அது மிகவும் ருசியாக இருந்ததனால் அதை ரசித்து குடித்தான். பிறகு அவர்களை அழைத்து கொண்டு நேராக ஒரு துணி கடைக்குள் செல்ல அந்த கடையை பார்த்தவனுக்கு தலை சுற்றி மயக்கம் வராத குறைதான். அக்கா என்ன மாமா இவ்ளோ பெரிய கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க? இந்த மாதிரி பெரிய கடைக்கு வந்தா துணியோட விலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும்ல, அதனால நம்ம எப்பவுமே சின்ன சின்ன கடைக்கு தானே போவோம். ஆமாண்டா, ஆனா இங்க துணியோட விலை அதிகமா இருந்தாலும் துணியோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். லாஸ்ட் டைம் எனக்கு நிச்சயதார்த்த புடவை எடுக்கிறதுக்கு கூட மாமா இந்த கடைக்கு தான் கூட்டிட்டு வந்தாரு. அப்படியா? அதான் உன் நிச்சய புடவை சும்மா தாறுமாறா இருந்துச்சா? அப்போ கல்யாண புடவைய எப்படி செலக்ட் பண்ணுவாரோ தெரியலையே, எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்குதுக்கா. சரி வாடா மித்ரா என்று அவனை அழைத்து கொண்டு உள்ளே செல்ல அர்ஜுன் நேராக முகூர்த்த புடவை இருக்கும் செக்ஷனுக்கு அழைத்து சென்று யாழினிக்காக ஒரு புடவையையும் பார்த்து பார்த்து தேர்வு செய்தான். அதில் நலங்குக்கு, பிறகு மண்டபத்திற்கு கட்டி கொண்டு வருவதற்கு ஒன்று, அதன் பிறகு அன்று இரவு ரிசப்ஷனுக்கு, அடுத்த நாள் முகூர்த்தத்திற்கு, அது மட்டுமில்லாமல் இரவு நடக்கும் சடங்குக்கு என்று வகை வகையான புடவைகளை அள்ளி குவித்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த யாழினி அமைதியாக சிரித்து கொண்டிருக்க, மித்ரனோ, என்னக்கா மாமா பாட்டுக்கு இவ்ளோ சாரி எடுத்துக்கிட்டு இருக்காரு? அவர் அப்படி தாண்டா, சொன்னா கேட்கவும் மாட்டார். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சேர்த்து ஒரே டைமா ஷாப்பிங் பண்றாரு. அப்படியா? பரவாயில்லக்கா, இந்த மாதிரி ஒரு மாமா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னடா இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவேன்னு பார்த்தா நீ என்னடானா உன்னையே சொல்லிக்கிற? ஆமாக்கா, எனக்கு என்னோட அர்ஜுன் மாமாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. போதும் போதும், என்ன ஓவரா காக்கா பிடிக்கிற? என்னக்கா இதுக்கு பேரு காக்கா பிடிக்கிறது இல்ல, நான் அவர் மேல உண்மையான பாசம் வச்சிருக்கேன். என்னைக்குமே அவர் பேச்சுக்கு மறு பேச்சே பேசக்கூடாதுன்னு இப்பவே நான் முடிவெடுத்துட்டேன்க்கா. நிஜமாவாடா? ஆமாக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மித்ரா, நீ மட்டும் மாமா சொல்ற மாதிரி கேட்டு நடந்துகிட்டீனா உன்னோட லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். மாமா உன்னை நல்லபடியா படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீ மட்டும் படிச்சு முடிச்சுட்டு நம்ம கம்பெனிலே வந்து சேர்ந்துட்டனா அதுக்கப்புறம் மாமா அவரோட பிசினஸ் எல்லாம் உனக்கு சொல்லி கொடுப்பாரு. நீயும் வேலையை கத்துக்கலாம், சரியா? கண்டிப்பாக்கா, நான் என்னைக்குமே மாமாக்கு ஒரு சப்போர்ட்டிவா தான் இருப்பேன். தேங்க்ஸ்டா மித்ரா, நீ இந்த அளவுக்கு அவரை புரிஞ்சுகிட்டதுக்கு. அக்கா, நான் உன்னோட தம்பி, எனக்கு எல்லாமா தேங்க்ஸ் சொல்லுவ என்று பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் அங்கு வந்த அர்ஜுனும், அக்காவும் தம்பியும் பேசி முடிச்சிட்டீங்கன்னா இப்போ மத்தவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுக்கலாமா என்று கேட்க உடனே இருவரும் சிரித்து விட்டு போலாம் என்றதும், ஆனா பாஸ், சிவா நையா இன்னும் வரல. ஆமால, ஒரு நிமிஷம் இரு என்று அவனுக்கு கால் செய்ய அவனோ,
கீழே பார்க்கிங்ல தான் இருக்க மச்சான், இதோ வந்துடுறேன் என்று கூறிவிட்டு போனை வைக்க, அப்பொழுது மித்ரனும், அக்கா மாமாவை எதுக்கு நீ இன்னும் பாசு பாசுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? ஏண்டா அவர் காதுல விழுந்துற மாதிரி கேட்காதடா, ஏற்கனவே அவர் என்ன திட்டுக்கிட்டு இருக்காரு, நீ வேற என்ன மாட்டி விடுற என்று பாவமாக கேட்க, நல்லா கேளு மித்ரா, உங்க அக்காக்கு அப்பவாது மண்டையில உரைக்குதான்னு பாப்போம். எத்தனை டைம் சொன்னாலும் என்ன பாசு பாசுன்னு சொல்றா. அட்லீஸ்ட் என் பேரை சொல்லியாவது கூப்பிடுன்னு சொன்னாலும் கூப்பிட மாட்டேங்கிறா. நீயாவது உங்க அக்காவுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி எடுத்து சொல்லு. சிவா வந்துட்டான், நான் போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன் என்று அங்கிருந்து நகர, அக்கா மாமா ரொம்ப ஃபீல் பண்றாரு, நீ ஏன் இப்படி பண்ற? என்னடா பண்றது, திடீர்னு வரமாட்டேங்குதுடா. என்ன வரமாட்டேங்குது? அவர் பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கா? ஆமாண்டா, அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், அவர் பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்குது. சரிக்கா, அப்படின்னா மாமாவுக்கு ஏதாவது செல்ல பேர் வச்சு கூப்பிடு, இல்லனா நான் கூப்பிடுற மாதிரியே மாமான்னு கூப்பிடுறேன். என்ன மாமாவா? ஏன் மாமா நல்லா இல்லையா? இல்லடா, நானே அப்புறமா யோசிச்சு ஏதாவது பேர் வச்சுக்கிறேன் என்று பேசிக் கொண்டிருக்க, அதே நேரம் அங்கு வந்த சிவாவோ, என்னடா மச்சான், தங்கச்சிக்கு புடவை எடுத்தாச்சா? உன் தங்கச்சிக்கு எல்லாம் புடவை எடுத்தாச்சு, அப்புறம் அவங்க அம்மாவுக்கு அதோட ஆன்டிக்கு எல்லாருக்கும் சாரி எடுத்துட்டேன். இதுக்கு மேல ஃபுல் அண்ட் ஃபுல் மின் செக்ஷன் மட்டும்தான் போகணும். சரிடா மச்சான், அப்போவா நம்ம மேல போலாம். யாழினி எங்கடா? அதோ உள்ள இருக்கா என்றதும் அவனை அழைத்து கொண்டு உள்ளே வந்தவன் அங்கு மித்ரன் நின்று கொண்டிருப்பதை பார்த்து, மித்ரா எப்படி இருக்க? அண்ணா நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் மித்ரா, நீயும் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாது, இல்லனா முன்னாடியே கொஞ்சம் சீக்கிரமா வந்திருப்பேன். இருக்கட்டும் பரவாயில்ல என்றவன் மேலே சென்றதும், சிவா ஃபர்ஸ்ட் யாழினியோட அப்பாக்கு அப்புறம் அங்கிளுக்கு மித்ரனுக்கு உனக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துக்கலாமா? ஹலோ மாப்பிள்ள, உனக்கு தாண்டா முதல்ல ட்ரெஸ் எடுக்கணும், அதுக்கப்புறமா எங்களுக்கு எடுத்துக்கலாம், புரிஞ்சுதா? ஏண்டா எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் வேஷ்டி சட்டை, அதை எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? என்ன மச்சான் இப்படி சொல்லிட்ட? வேஷ்டி சட்டைய கல்யாணத்துக்கு காலையில கட்டிக்குவ, முதல் நாள் நைட்டு ரிசப்ஷனுக்கு உனக்கு கோட் ஷூட் எடுக்க வேண்டாமா? அதான் என்கிட்ட ஏகப்பட்ட கோட் ஷூட் இருக்கேடா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, கல்யாணம்னா கண்டிப்பா புதுசுதான் எடுக்கணும். நீ வா பேசாம என்று அவனை அழைத்து கொண்டு கோட் ஷூட் இருக்கும் இடத்திற்கு செல்ல, யாழினி அவளுடைய புடவைக்கு மேட்சாக அவனுக்கு ஒரு கோட் ஷூட்டை தேர்ந்தெடுத்தாள். அப்பொழுது சிவாவோ, என்ன மச்சான் இப்பவே பொண்டாட்டி செக்ஷன்ல விட்டுட்டியா? ஆமாண்டா, இனிமே எனக்கு எல்லாமே என் பொண்டாட்டி தான் பார்த்து பார்த்து செய்ய போறா. சோ அவளுக்கு பிடிச்ச மாதிரியே இருந்துட்டு போகட்டுமே. டேய், கல்யாணத்துக்கு முன்னாடியே சொம்பு தூக்க ஆரம்பிச்சிட்டடா. பரவாயில்ல, இருந்துட்டு போறேன்டா, என் பொண்டாட்டிக்கு தானே தூக்குறேன், தூக்கிட்டு போறேன் என்றதும், என்ன சிவாண்ணா பாஸ்க்கு ஏதாவது சொல்லி கொடுக்கலாம்னு பாக்குறீங்களா? அம்மா தங்கச்சி, அப்படியே உங்க பாஸ்க்கு நான் சொல்லி கொடுத்து அத அவன் கேட்டுட்டாலும் ஏதா இருந்தாலும் ஒரு நியாயமா பேசுமா. சரி, இப்போ எனக்கு எடுத்து முடிச்சாச்சு இல்ல என்றவன் அங்கு வேலை செல்லும் பணியாளரை அழைத்து மித்ரனையும் சிவாவையும் காட்டி, இவங்க 2 பேருக்குமே கோட் ஷூட் காட்டுங்க என்றதும், சிவா, எனக்கு எதுக்குடா? டேய், நீ மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு, அப்போ நீயும் கெத்தா இருக்க வேண்டாமா? ஒழுங்கு மரியாதையா போய் உன் சைஸ்ல பார்த்து செலக்ட் பண்ணு என்றதும் அவன் அங்கிருந்து நகர, மாமா எனக்கு எதுக்கு கோட் ஷூட் எல்லாம், இதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் போட்டு பழக்கம் இல்லையே. என்ன மித்ரா, நீ என்னோட மச்சான், உன் அக்கா கல்யாணத்துல நீ கெத்தா இருக்க வேண்டாமா? சோ உனக்கு ரிசப்ஷனுக்கு கோட் ஷூட் தான் எடுக்க போறேன். அடுத்த நாள் மேரேஜ்க்கு வேணும்னா கேஷுவல் வியர் மாதிரி ட்ரை பண்ணிக்கோ, சரியா? வேஷ்டி சட்டை தான் வேணும்னா அத கூட ட்ரை பண்ணிக்க. மாமா, இது வரைக்கும் நான் வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டி பழக்கமே இல்லையே. என்னடா எது கேட்டாலும் பழக்கம் இல்லைன்னு சொல்ற? சரி ஓகே பரவாயில்ல, உனக்கு ஃபேன் ஷர்ட்டை, வேஷ்டி சட்டை பிளஸ் கோட் ஷூட் 3மே எடுத்துடலாம், ஓகேவா என்று கூற, அவனும் அதற்கு மேல் எதுவும் பேசியவில்லை. அவனே முன்னாடி சென்று நின்று மித்ரனுக்காக ஒவ்வொரு உடையும் தேடி தேடி தேர்ந்தெடுத்தான். அதை பார்த்த யாழினிக்கு மனதுக்குள் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பின்பு யாழினியை அழைத்து கொண்டு லெஹங்கா இருக்கும் செக்ஷனுக்கு சென்றவன், ரிசப்ஷனுக்கு ஏத்த மாதிரி சூப்பரான லெஹங்கா செட்டை காட்டுங்க என்று கூற, அந்த கடையில் வேலை செய்யும் பெண்ணோ யாழினியை அழைத்து கொண்டு சென்று பெண்மணி ஒவ்வொரு லெஹங்காவையும் அவளுக்கு வைத்து காட்ட, அதிலிருந்து ஒன்றை தேர்வு செய்தவன், இது ஓகே, இதுவே நம்ம ரிசப்ஷனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உனக்கு பிடிச்சிருக்கா யாழினி? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ், சூப்பரா இருக்குது. சரி பாஸ், நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு, என்ன விஷயம்னு சொல்லு.
இல்ல நம்ம காவியாக்கும் அப்படியே ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கலாமா? இதெல்லாம் நீ கேட்கணுமா? தாராளமா செலக்ட் பண்ணு. தேங்க்யூ பாஸ் என்றவள் காவியாவிற்காக பார்த்து பார்த்து அழகான ஒரு ஆடையை சூஸ் செய்தாள். பின்பு அர்ஜுனிடம் வந்தவள், பாஸ் அவளுக்கு ஒரு சாரியும் சூஸ் பண்ணிக்கலாமா? கல்யாணம் அன்னைக்கு காலையில கட்டிக்கிற மாதிரி. ஆல்ரெடி காவியாவுக்கும் சேர்த்து நான் சாரி எடுத்துட்டேன், ஓகேவா? நீ இந்த லெஹங்காவை மட்டும் சூஸ் பண்ணிட்டேனா நம்ம பில் போட்டுடலாம். அப்படியா பாஸ் என்றவர் வேகமாக அந்த லெஹங்காவை அந்த பெண்ணிடம் கொடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணிடுங்க என்று கூறிவிட பின்பு அவளை அழைத்து கொண்டு நகை செக்ஷனுக்கு சென்று அவன் முகூர்த்தத்திற்கு தேவையான மொத்த பிரைடல் செட்டையும் வாங்கினான். பாஸ் 1 டே போடுறதுக்கு தானே ஜென்ரலுக்கு எடுத்துக்கலாமே, இதுக்கு எதுக்கு இவ்ளோ காசு கொடுத்து வாங்கணும்? என்ன பேசுற யாழி? இந்த அர்ஜுனோட பொண்டாட்டி நீ. அப்படி வாடகைக்கு வந்து எந்த நகையும் போடணும்னு அவசியமே கிடையாது என்றவன் அவளுக்கு மொத்த நகையையும் வாங்கி முடித்து பின்பு டைமண்ட் செக்ஷன் சென்று ரிசப்ஷனுக்கும் லெஹங்காவுக்கு மேட்சாவது போல அவளுக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் செட்டை வாங்கிவிட்டான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த யாழினிக்கும் மித்ரனுக்கும் நெஞ்சுவலி வருவது போலத்தான் இருந்தது. அக்கா, நீ சொன்ன போது கூட நான் நம்பல, ஆனா இப்போ நல்லா தெரியுது. மாமா உனக்காக ஒரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கிறாரு. எல்லாத்துலயும் அது பெஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சந்தோஷமா இருப்பேன்னு என் மனசுக்கு தோணுதுக்கா. ஆமாண்டா மித்ரா என்று கூற பின்பு அவர்களை அழைத்து கொண்டு காருக்கு வந்தவன், சிவா இன்விடேஷன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஆமா மச்சான், கார்ல தான் இருக்குது, வா அதை எடுத்துட்டு வர்றதுக்கு தான் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அட பாவி, இத முதல்ல சொல்றது இல்லையா என்றதும் அந்த பத்திரிகை எடுத்து கொடுக்க அதை வாங்கி பார்த்த யாழினிக்கும் மித்ரன் அர்ஜுனுக்கும் அனைவருக்கும் திருப்தியாக இருந்தது. சரி, அப்போ நாளையிலிருந்தே நம்ம இன்விடேஷன் வைக்க ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போய் முதல் பத்திரிகையை சாமிக்கு வச்சு படைச்சதுக்கு அப்புறம் தாண்டா எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்படியா? சரி போலாம். யாழினி வீட்டுக்கிட்ட இருக்க அந்த கோயில் ஓகேவா? டே மச்சான், ஏண்டா அப்படி இருக்க? உங்க குலதெய்வம் கோயிலுக்கு தாண்டா போகணும். என்ன? ஆமாண்டா, குலதெய்வம் கோயில்ல தாண்டா போய் முதல் பத்திரிக்கை வச்சு படைக்கணும். அப்படியா? சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு கிளம்பி போயிட்டு வந்துடலாம். யாழினி நீயும் வர, சரியா? கண்டிப்பா பாஸ் என்றதும் சிவா, அப்படின்னா அம்மா அப்பா கிட்டையும் சொல்லிடு, எல்லாரும் ஒட்டுக்காவே கிளம்பலாம். சரி என்று கூற பின்பு சிவா பத்திரிகையை அர்ஜுனின் காருக்கு மாற்றி விட்டு, சரிடா மச்சான், அப்போ நீ யாழினி மித்ரனையும் கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துரு, நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன். சரி என்றவன் அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு வந்து வீட்டில் விட்டுவிட்டு அவர்களுக்காக வாங்கி வந்திருந்த அனைத்து உடைகளையும் எடுத்து கையில் கொடுத்தவன், சரியாழினி டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வீட்டுக்கு போய் அங்கிள் ஆண்டிக்கும் இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கணும். அப்புறம் காவியோட ட்ரெஸ் எப்ப கொடுக்க போற? பாஸ், நாளைக்கு பத்திரிக்கை சாமி கிட்ட வச்சு படைச்சதுக்கு அப்புறமா நீங்களும் நானுமே காவியாவுக்கு இன்விடேஷன் கொடுக்கும் போதே இந்த ட்ரெஸ் அவ கையில கொடுத்துட்டு வந்துடலாம். ஓ அப்படி சொல்றியா? சரி ஓகே, அப்படியே பண்ணிடலாம் என்று கூறியவன் அடுத்த நாள் காலை கோவிலுக்கு சென்று பத்திரிகை வைக்க வேண்டும் என்ற விஷயத்தை மட்டும் யாழினியின் அம்மா அப்பாவிடம் சொல்லிவிட்டு செல்ல அவரும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறியதால் அர்ஜுன் தங்களது வீட்டிற்கு புறப்பட்டு சென்று விட்டான். வீட்டிற்கு சென்றவன் காரை நிறுத்திவிட்டு அங்கிருந்து வேலை செய்யும் ஆட்களை அழைத்து காரில் உள்ள பொருட்களை எல்லாம் எடுத்து வர சொன்னான். அப்பொழுது ஹாலில் அமர்ந்து கொண்டிருந்த சிவா அவனுடைய அப்பா அம்மா மூவரும் அர்ஜுனை பார்த்து, என்ன அர்ஜுன், ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டியா? ஆமா ஆண்டி, எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். இங்க பாருங்க, நம்ம எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. பரவாயில்ல, எல்லாத்தையுமே நீயே தனியால மேனேஜ் பண்ணிக்கிற. நாங்க வரேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டீப்பா. இருக்கட்டும் ஆண்டி, எதுக்கு இந்த வயசான காலத்துல உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு? இன்னைக்கு நம்ம கடைக்கு போய் அலைஞ்சிருந்தோம்னா நாளைக்கு கோயிலுக்கு போகும்போது நீங்க ரொம்பவே டயர்டா இருந்திருப்பீங்க. அதனாலதான். அதுவும் சரிதான் என்று கூறவும் பின்பு அவர்களுக்காக வாங்கி வந்திருந்த உடைகளை எடுத்து கையில் கொடுக்க அதை பார்த்தவர்களுக்கு சந்தோஷம். எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கூற அடுத்ததாக பணியால் கொண்டு வந்த பத்திரிகையை எடுத்து அவர் கையில் கொடுக்க அதை வாங்கியவுடன் கண்ணில் தொட்டு ஒட்டி கொண்டவர், முதல்ல இந்த பத்திரிகைய நான் பூஜை ரூம்ல வச்சுட்டு வரேன். நாளைக்கு காலையில கோயிலுக்கு போய் படைச்சிட்டு வந்துட்டா கடகடன்னு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். சரி, இப்போ நம்ம சாப்பிடலாம் என்றவன் அறைக்கு சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு கீழே வர அவனுக்காக அனைவரும் காத்து கொண்டிருக்க
எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டு விட்டு சிவா அர்ஜுனுடைய அறையில் தூங்குவதற்காக சென்று விட்டான். பிறகு அவர்கள் வீட்டில் வேலை செய்யும் பணியாட்கள் அனைவருக்கும் உடைகளை வாங்கி கொண்டு வந்திருந்ததை அவர்களை அழைத்து கொடுக்க அவர்களுக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பிறகு தன்னுடைய அறைக்கு சென்ற அர்ஜுனோ, டேய் மச்சான், என்னடா தூங்குறதுக்கு இங்க வந்துட்ட? உன் ரூம்ல படுக்கலையா? இல்லடா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் உன் கூடவே இருக்கேன். ஏன், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இங்கே வந்து படுத்துக்க வேண்டியது தானே? டேய், என்னடா இப்படி கிண்டல் பண்ற? பின்ன நான் ஏதோ சின்ன குழந்தை மாதிரி வந்து எனக்கு கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்க? அப்படி இல்லடா மச்சான், இந்த டைம்ல நீ ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ண கூடாது இல்ல, அதுக்காகத்தான் நான் இருக்கேன். அப்படியெல்லாம் ஒரு ஈர வெங்காயமும் இல்ல, நீ போய் உன்னோட ரூம்ல படு. முடியாது மச்சான், யாழினி என்கிட்ட சொல்லியிருக்கு, கல்யாணம் முடிஞ்சு வர்ற வரைக்கும் நீங்க தான் அவர் கூடவே பத்திரமா இருக்கணும்னு. சோ உன்னை விட்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல மச்சான். எனக்கு செம்ம டயர்டா இருக்கு, காலையில கோயிலுக்கு போறதுக்கு நேரத்தோட எழுந்திருக்கணும் என்றவன் அவன் பதிலை கூட கேட்காமல் மெத்தையில் சென்று குப்புரடித்து படுத்து விட்டான். அதை பார்த்து சிரித்த அர்ஜுனோ, இவனை எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியலையே, இந்த யாழினி இருக்கிறாளே என்று மனதிற்குள்ளே நினைத்தவன் மீண்டும் அவன் பக்கத்திலேயே சென்று அமைதியாக படுத்து உறங்கிவிட்டான்.